தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். எப்பிராயிம் என்று சொன்னால் கனி கொடுக்கிறவன், 2 மடங்கு கனி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தங்க. யோசேப்பு தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் நன்றி செலுத்தின அற்புதமான வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே கர்த்தர் என்னை பலக பண்ணினோ. எப்படி பலக பண்ணினாருங்க? 2 மடங்கு கனி கொடுத்தல் அப்படின்னா எப்படி 2 மடங்கு ஆசீர்வதிச்சாரு? ஏன் இந்த பேரை வச்சார்? எப்பிராயிம் 2 மடங்கு கனி கொடுத்தல் ஏன் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தான் 2 குமார்களை கர்த்தர் கொடுத்தார். 2 குமார், மனாசே, எப்பிராயிம். முதல் ஆசீர்வாதம். 2வது 41ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்கன்னா, எகிப்து தேசத்துல 2வது ஸ்தானத்துல வைத்தாராம். 2 பிள்ளைகளை கொடுத்தார், 2வது ஸ்தானத்தை கொடுத்தார். பார்வோன் மன்னனின் 2 சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்ல அப்படியே நடக்க செய்தார். தனக்கு 2 தரிசனங்களை கொடுத்து அதை நிறைவேற்றும்படியான கிருபை செய்வார் அப்படின்னு எப்பிராயிம் 2 மடங்கு கனி அப்படின்னு பேர் வச்சாரு. நான் சொல்லுகிற இந்த நாளில உங்களுக்கு ஆண்டவரின் வருஷத்துல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா ஒரே காரியத்தை நம்ம செய்வோம். அவர் நமக்கு பாராட்டின சகல காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தோத்திரம் பண்ணணும். நீங்க இந்த வருஷத்துல என்னெல்லாம் நமக்கு செய்திருக்கிறா, செய்யாததை நினைச்சு கசந்து கொள்ளாதீங்க. அதுக்கு பதிலாக எதையெல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு செய்தார் எல்லாவற்றையும் நினைத்து நன்றி செலுத்தணும். முதல்ல தேவனே மறக்க செய்தாராம் அப்படின்னு வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? 51ஆம் வசனத்துல தேவனே ஏன் தேவன் மறக்க செய்தார்? தேவன் ஏன் மறக்க செய்தார் இவன் கேட்டீங்கன்னா, யோசேப்பே நீ இதை மறக்கத்தான் வேணும். ஏன்னு கேட்டா, அந்த குடி இஸ்மவேலர்கள், போத்திபாரின் மனைவி போத்திபார், சிறைச்சாலை பானபாத்திரக்காரன், எல்லாரும் நான் பயன்படுத்தின கருவிகள். நீ எகிப்து தேசத்தில் அதிபதியா வருவதற்கு நான் அமைத்த படிக்கட்டுகள். கர்த்தருக்கு சொல்றாருங்க, உங்களை பார்த்து உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், நஷ்டம் அடைத்தவர்கள், அடிக்க நினைச்சவங்க அவங்க அல்லையா, நீ மேல வருவதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு தேவன் வைத்த படிக்கட்டுகள். இந்த வருஷத்துல நஷ்டமா ஆக பாடுகளா உபத்திரமா தேவனை அமைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அடுத்த ஸ்தானத்துல 2 மடங்கு வைத்து உயர்த்தும்படி இந்த வருஷத்தில் நடத்தி இருக்கிறார். இந்த வருஷத்துல பட்ட பாடுகள் ஒண்ணும் வீணா போறதில்ல. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா நன்மை நிரப்புகிற ஆண்டவர். கண்ணீரோடு விதைத்த நீங்கள் இனி கம்பீரத்தோடு அறுவடை செய்ய இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.